Yeah, thank you, dear brothers and sisters, for allowing me to join you this way today. இந்த விதமாக உங்களோடு கூட கலந்து கொள்வதற்கு என்னை அனுமதித்ததற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. As Brother Vincent said, I would really much rather be there with you in person. சகோதரர் வின்சென்ட் அவர்கள் சொன்னது போல நான் உங்களோடு கூட இங்கு சரீர பிரகாரமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். I believe you're in Tanjavur, and I remember coming there once many years ago. நீங்கள் எல்லோருமே தஞ்சாவூரில் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் இங்கு அநேக வருடங்களுக்கு முன்பாக நான் இங்கு வந்திருக்கிறேன். I think I only came once, and I wish I had come more times. நான் ஒரே ஒரு முறைதான் வந்தேன், ஆனால் அநேக முறை வந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். But maybe the Lord will allow me to come back sometime. ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு முறை நான் வரும்படிக்கு அனுமதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். The topic you have for your youth conference is a very good one. நாம் இந்த வாலிப முகாமிற்கென்று வைத்திருக்கக்கூடியதான இந்த கருத்து மிகவும் நல்ல ஒரு கருத்து. I believe it is this worded this way: the fear of the Lord is the best choice you can make. கர்த்தருக்கு பயப்படுதலே நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு தெரிந்து கொள்ளுதல். The book of Proverbs has many instructions about the fear of the Lord. நீதிமொழிகளின் புத்தகத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்ததான அதிகமான வசனங்கள் காணப்படுகிறது. In fact, if you turn with me to Proverbs chapter 23, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட நீங்கள் திரும்புவீர்கள் என்றால், verse 17, if you just read the latter part of that verse, 17ஆம் வசனத்தின் இரண்டாம் பகுதி, but live in the fear of the Lord all the day long. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. And as you know, if you read Proverbs, by the way, I want to encourage you young people to read the book of Proverbs often. நான் வாலிபர்களாகிய உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புவது என்னவென்றால், அடிக்கடி நீதிமொழிகளின் புத்தகத்தை வாசியுங்கள். There are 31 chapters in the book of Proverbs. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 31 அதிகாரங்கள் உண்டு. And most months have 31 days. கிட்டத்தட்ட அநேக மாதங்களுக்கு 31 நாட்களும் உண்டு. So if you read one chapter of Proverbs every day, you can go through the entire book in 1 month. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமொழிகளை நாம் வாசிப்போம் என்றால் ஒரு மாதத்திலே நீதிமொழிகளின் புத்தகத்தை முழுவதுமாய் நாம் வாசித்து முடிக்கலாம். And if you do that every month, in 1 year you will have read the book of Proverbs 12 times. அதை ஒவ்வொரு மாதமும் ஒரு வருடம் முழுவதுமாக நாம் செய்வோம் என்றால் ஒரு வருடத்திலே 12 முறை நாம் வாசித்து முடித்திருப்போம். So if you're not sure what to read in your Bible as a young person, here's a very easy thing to remember. ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதத்திலே என்ன வாசிக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் நீங்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு சரியான இடம் இது. You don't need a reading plan for that. இதை வாசிப்பதற்கென்று வாசிக்க வேண்டிய திட்டம் என்று ஒன்றும் வேண்டியதில்லை. Today is the 28th of December. இன்றைக்கு டிசம்பர் 28ஆம் தேதி. Even if you didn't read your Bible at all this month and you think, oh, I have to wait till January 1st to start. இந்த மாதம் முழுவதுமாக நான் வேதத்தை வாசிக்கவில்லை, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் வாசிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால், don't wait till January 1st. நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. The person who wants you to wait till January 1st is the devil. ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புவன் சாத்தான் ஒருவன் மாத்திரமே. The Bible speaks about doing something today. Don't wait for tomorrow or some other day. வேதம் இன்றைக்கு நீங்கள் செய்யுங்கள், நாளைக்கு அல்லது வேறொரு நாளுக்கு என்று காத்திருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. So today, even if you haven't read your Bible at all this month, go to Proverbs 28 and read it. இந்த மாதத்திலே முழுவதுமாக நீங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை என்றாலும் இன்றைக்கு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தை சென்று வாசியுங்கள். So whatever day of the month it is, read that chapter that day. மாதத்திலே எந்த நாளில் இருக்கிறீர்களோ அந்த நாளுக்குரியதான அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். Of course, you should read more than that, but at least this is the minimum you could easily remember. சொல்ல வேண்டுமென்றால் இதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும், குறைந்த பட்சமாவது இதை நீங்கள் வாசியுங்கள்.
But as we read here, live in the fear of the Lord all the day long. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். Is there anything that you do all the day long? ஒரு நாள் தோறும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களா? We don't eat all the day long. நாம் ஒரு நாள் முழுவதுமாக சாப்பிட்டுக் கொண்டே இருப்பதில்லை. At least I hope not. அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். We don't run all the day long. ஒரு நாள் முழுவதுமாக நாம் ஓடிக்கொண்டே இருப்பதில்லை. We don't sleep all the day long. Again, I hope not. ஒரு நாள் முழுவதும் நாம் தூங்கிக் கொண்டு இருப்பதும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். We breathe all the day long. ஆனால் ஒரு நாள் முழுவதும் நாம் சுவாசிக்கிறோம். And according to this verse, we should live in the fear of the Lord all the day long. இந்த வசனத்தின்படி ஒரு நாள் முழுவதும் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நாம் இருக்க வேண்டும். I would say that the fear of the Lord is as important to the Christian life as breathing is to the earthly life. ஒரு பூமிக்குரிய வாழ்க்கைக்கு சுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுவது என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் முக்கியம். This is how you can live. In order to be alive, I would paraphrase it, you must have the fear of the Lord. இதை நான் paraphrase பண்ணி வாசிக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஜீவிப்பதற்கு நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருப்பதற்கு. In doing so, you know, in the book of Proverbs, you'll often see opposites in each verse. நீதிமொழிகளின் புத்தகத்திலே ஒவ்வொரு வசனத்திற்கும் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். And here is the opposite, that if you find that you're looking at other people in the world and you're envious of them, or you think, how come they can do all these things? இந்த வசனத்திற்கு எதிர்ப்பதமானது, இந்த உலகத்திலே நீங்கள் யாரையோ ஒருவரை பார்த்து அவர்கள் எப்படி இப்படி செய்யலாம் என்று அவர்கள் மீது நீங்கள் பொறாமை அடைவீர்கள் என்றால், is that thoughts that you are tempted by? இப்படிப்பட்ட சிந்தைகளினாலே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களா? When I was a young person, I was tempted by those thoughts a lot. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிந்தைகளினாலே நான் அதிகமாக சோதிக்கப்பட்டேன். As a new Christian especially, I was tempted by all the things in the world that other people seem to be able to do. ஒரு புதிய கிறிஸ்தவனாக இந்த உலகத்திலே மற்றவர்கள் அவர்களால் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்து நான் பொறாமை அடைந்தவனாக இருந்தேன். They can go watch all those movies. அவர்கள் அந்த படங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கலாம். They can go and have parties together. அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் பார்ட்டியிலே பங்கெடுக்கலாம். They can have a boyfriend or girlfriend. அவர்களுக்கு ஆண் நண்பர்கள் உண்டு, பெண் நண்பர்கள் உண்டு. They can spend their money on whatever they want. அவர்களுடைய பணத்தை எதில் வேண்டுமானாலும் அவர்கள் செலவழிக்கலாம். They don't have to listen to their parents. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய தேவையில்லை. They can do whatever they want. அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதையெல்லாம் அவர்கள் செய்யலாம். They can cheat on their exams. அவர்கள் பரீட்சையிலே அவர்கள் ஏமாற்றலாம். Do you find that when you look at the lives of people in the world, they seem to be able to do a lot of things and you are envious of them? இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களால் எல்லாம் செய்ய முடிகிறது என்று அவர்களை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்கிறீர்களா? Then live in the fear of the Lord always. அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருங்கள். The secret to not wanting the things in the world, I found, is ultimately the fear of God. Can you repeat it, brother? The secret to not wanting all the things in the world, I have found, is the fear of God. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்க வேண்டும். Now, what is the fear of the Lord? கர்த்தருக்குரிய பயம் என்றால் என்ன? The best definition I've heard of it is one I heard from my dad. இதற்குரிய சிறந்த டெஃபினிஷன் என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து நான் கேட்டதுதான். The fear of the Lord is not me being afraid that he will hurt me. பயம், கர்த்தருக்குரிய பயம் என்றால் அவர் எனக்கு தீங்கு செய்து விடுவாரோ, என்னை தண்டித்து விடுவாரோ என்கிறதான பயம் அல்ல.
Now, sinners must be afraid of God because he will cast them into hell at the end of their lives. பாவிகள் கர்த்தரை பார்த்து தேவனை பார்த்து பயப்பட வேண்டும் என்றால் அவர்களை அந்த நரகத்திற்கு அவர் சென்று அவர்களை அனுப்பி வைப்பார். But if you are a child of God, you don't have to be afraid of him. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை. If you are a child of God, what does it mean then to have the fear of the Lord? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்றால் அவருக்குரிய பயம் பெற்றிருப்பதென்றால் என்ன? As I said, this is what I learned from my father. நான் சொன்னது போல இதைத்தான் என் தகப்பனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். It's not the fear that God will hurt me. It's the fear that I will hurt God by the way I live my life. தேவன் என்னை தண்டித்து விடுவாரோ என்கிற பயம் அல்ல, ஆனால் நான் என்னுடைய செயல்களின் மூலமாக தேவனை துக்கப்படுத்தி விடுவனோ என்கிறதான ஒரு பயம். Is it possible for you to hurt God? நீங்கள் தேவனை துக்கப்படுத்துவது என்பது சாத்தியமா? If you are a logical person, you'll say no. நீங்கள் சரியாக யோசிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் நீங்கள் இல்லை என்று சொல்வீர்கள். லாஜிக்கலாக யோசிப்பீர்கள் என்றால். If you know your Bible, you'll say yes. ஆனால் வேதத்தை அறிந்திருப்பீர்கள் என்றால் ஆம் என்று சொல்வீர்கள். Let me show you this verse in Psalm 139. சங்கீதம் 139 நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். It's a beautiful psalm of David who realized that he was on this earth only for a short time. தாவீதுனுடைய சங்கீதம். தாவீது இந்த பூமியிலே நான் குறுகிய காலம்தான் இருக்க போகிறேன் என்பதை அவன் அறிந்திருந்தான். At the end of this psalm, he says, verse 23 and 24. இந்த சங்கீதத்தின் இறுதியிலே 23, 24 வசனத்திலே, Search me, O God, and know my heart. Try me and know my anxious thoughts. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Verse 24, see if there is any hurtful way in me and lead me in the everlasting way. 24 வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். I don't know how it is in Tamil, but the hurtful way, that means there's something in me that's hurting you by how I'm living my life. வேதனை உண்டாக்கும் வழி என்றால் என்னிடத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியம் உமக்கு வேதனை அளிக்கிறது. So this is the fear of the Lord, is the fear that something about the way I'm living or the way I'm speaking or the way I'm thinking in my heart even. இதுதான் கர்த்தருக்குரிய பயம். அதாவது என்னுடைய நான் வாழக்கூடிய விதமோ அல்லது நான் யோசிக்கக்கூடிய விதமோ என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தை ஏதோ ஒன்று தேவனை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. It's hurtful to God. அது தேவனை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. And I believe that God is more hurt by the disobedience of his children than he is by the disobedience of sinners. பாவிகளுடைய கீழ்ப்படியாமை காட்டிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை தான் தேவனை அதிகமாக வேதனைக்குள்ளாக்குகிறது. He longs that all of his creation, all human beings will be his children, and in that sense he is grieved that they are disobeying him. தம்முடைய சிருஷ்டிகள் எல்லோருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். But he is more grieved by those who say, "You're my father," and they live in a disobedient way. தம்மை தகப்பன் என்று சொல்லி அவர்கள் கீழ்ப்படியாமையிலே வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் அதிகமாக வேதனைப்படுகிறார். So if we call ourselves children of God, if we say God is our father, then it's even more serious if we disobey him. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு தேவனை பிதா அப்பா என்று அழைக்கக்கூடிய நாம் பாவம் செய்வோம் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே இன்னும் அது மோசமான காரியமாக இருக்கிறது. Let's turn to Proverbs chapter 9. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். We read in verse 10. Proverbs 9 verse 10. நீதிமொழிகள் 9:10 வசனம். The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். And wisdom ultimately is not knowing all the things of the world. ஞானம் என்பது உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதல்ல. Wisdom is knowing the things of eternity, of heaven. ஞானம் என்பது நித்தியத்தின் மோட்சத்தின் காரியங்களை அறிந்து கொள்வது, பரலோகத்தின் காரியங்களை அறிந்து கொள்வது. And in Colossians chapter 1 we're told that true wisdom is to know Jesus. He is true wisdom. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்திலே உண்மையான ஞானம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே. So if you want to know Jesus, who is true wisdom, ஆகவே இயேசு கிறிஸ்துவை, உண்மையான ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் you must start with the fear of the Lord, according to this verse. இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுதலிலே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். It's kind of like saying, if you want to know how to discover things in the world, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லுவது போல, you must start by being able to read. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நாம் வாசிப்பதிலே நாம் ஆரம்பிக்க வேண்டும். And in order to read, you must learn ABC. அதை வாசிப்பதற்கு நாம் ஆனா ஆவனா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Ana Avana, yes, I remember that from Thomas. Yeah, you must know the alphabet in order to read. ஆகவே நாம் வாசிப்பதற்கு எழுத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So if you want to know Jesus, start with ABC. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் ஆனா ஆவனாவிலே ஆரம்பிக்க வேண்டும். And what is that? The fear of the Lord. அது என்ன? அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Could you imagine? Now imagine that you're starting in first class or kindergarten class in school. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னாவது வகுப்போ அல்லது எல்கேஜியோ நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். And there you start there, and what they're trying to teach you is ABC. நீங்கள் அங்கு ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிப்பது ஆனா ஆவனா. But you waste your time, you skip that, you forget, you go to the next standard, second standard. ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளாமல் உங்கள் நேரத்தை வீணடித்து அடுத்த படியை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். Next year you go to third standard, fourth standard, fifth standard. அடுத்தது 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு செல்கிறீர்கள். Now you're learning things about maths and science and history. இப்பொழுது கணக்கு, அறிவியல், வரலாறு என்று அநேக பாடங்களை படிக்க ஆரம்பிக்கிறீர்கள். You got all these books, but you don't even know how to read ABC. இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஆனா ஆவனாவே வாசிக்க தெரியவில்லை. And I think about what it is like to sit in a CFC church. Can you repeat it? I think about what it's like to sit in a CFC church. CFC சபையிலே உட்கார்ந்திருப்பதை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். And we hear truths that most other Christians never get to hear. அநேக கிறிஸ்தவர்களால் கேட்க முடியாத சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். It's like we are being taught much higher standards of the Christian life. மேலான தரம் கொண்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But if we haven't learned ABC, then it's no use. ஆனால் ஆனா ஆவனாவை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் நமக்கில்லை. Some of you young people may have been born into a CFC church, like I was. என்னை போல அநேக பிள்ளைகள், இங்கு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் நீங்கள் CFC குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருக்கலாம். Even if you weren't, you are here as a young person. அப்படி இல்லாவிட்டாலும் இப்பொழுது ஒரு வாலிபனாக இங்கு இருக்கிறீர்கள். And long before you seek for all those other higher things, dear young brothers and sisters, learn the fear of the Lord. மேலான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயப்படுவதிலே நீங்கள் ஆரம்பியுங்கள். If you know the fear of the Lord, you will be able to understand all of those things in time.
நீங்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Have you been in a CFC church for 3 years? இந்த CFC சபையிலே 3 வருடமாக நீங்கள் இருக்கிறீர்களா? That means you're learning third standard things. அப்படி என்றால் 3ஆம் வகுப்புக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். But if you don't know ABC, all of that will not make any sense at all. ஆனால் ஆனா ஆவனாவை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது ஒன்றும் உங்களுக்கு தலைக்கு ஏறாது. Then you'll be sitting in it's like sitting in a class pretending to read the science book, but you don't know what the words are on the page because you don't know ABC. அது எப்படி இருக்கும் என்றால் ஒரு பாட வகுப்பிலே உட்கார்ந்து கொண்டு அறிவியல் புத்தகத்தை வாசிக்க முயற்சிக்கிறீர்கள், உங்களால் வாசிக்க முடியவில்லை, ஏனென்றால் உங்களுக்கு ஆனா ஆவனாவே தெரியாது. And you can hear deep sermons about who Jesus is and living the overcoming life, but you won't understand any of it if you don't know the fear of God. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆழ்ந்த பிரசங்கங்களை நீங்கள் கேட்கலாம், மேன்மையான சத்தியத்தை நீங்கள் கேட்கலாம், ஆனால் ஒன்றும் உங்களுக்கு புரியாது. Dear young people, I believe that you're sitting in this hall because you want to be free from sin. பிரியமான சகோதரர்களே, நீங்கள் இந்த அறையிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். For young people especially, the battle is fierce, is strong against sin. வாலிபர்களாக இருக்கக்கூடிய நமக்கு பாவத்திற்கு விரோதமான ஒரு போராட்டம், ஒரு வலிமையான ஒரு போராட்டம். Whether it's lusting with your eyes or wanting to dress in the fashions of this world or the conversation with your friends. நாம் கண்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த இச்சையில் உள்ள ஒரு போராட்டமோ அல்லது நாம் ஃபேஷனாக உடை உடுத்த வேண்டும் என்கிற ஒரு சோதனையோ அல்லது நண்பர்களோடு அவர்களோட பேச்சு வழக்கிலே உள்ள சோதனையோ எதுவாக இருந்தாலும். And nowadays temptation is much stronger, I think, than it was when I was your age. நான் உங்களுடைய வயதில் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சோதனையின் வலிமை மிகவும் அதிகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். If you have a phone or a computer, it's very, very easy for you to go and look at something sinful. ஒரு போனோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ உங்களிடத்தில் இருக்கும் என்றால் பாவமான ஒரு காரியத்தை சென்று பார்ப்பது என்பது மிகவும் எளிது. I hope you have a desire to be completely free from all sin. எல்லா பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றிருக்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that's why you're here. அதனால் தான் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Proverbs chapter 16. நீதிமொழிகள் 16 verse 6. 6ஆம் வசனம். Last part of that verse says that we keep away from evil by the fear of the Lord. மனுஷர் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். By the fear of the Lord one keeps away from evil. கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். So do you want to live in a life of victory over sin? பாவத்தின் மீது வெற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? Many other people may be trying all kinds of other techniques and self will and all of these things to try to overcome. மற்றவர்கள் அநேக யுக்திகளை பயன்படுத்தி பாவத்தை மேற்கொள்ள முயற்சிக்கலாம். It's very simple. If you truly fear the Lord, you will be able to stay away from sin. ஆனால் நீங்கள் உண்மைக்குமே தேவனுக்கு பயப்படுவீர்கள் என்றால் பாவத்தை விட்டு விலகி இருப்பது என்பது மிகவும் ஒரு சுலபமான ஒரு காரியம். See, I believe one of the things that distinguishes our CFC churches நம்மளுடைய CFC சபையை வேறுபடுத்தி தனிமைப்படுத்தி காண்பிப்பது ஒரே ஒரு காரியம். is that we are taught the fear of the Lord from the very beginning. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். Compared to a lot of other churches, I think, that are teaching the love of God first. மற்ற சபைகளிலே அவர்கள் தேவனுடைய அன்பை குறித்து முதலாவது பிரசங்கிக்கிறார்கள். You may say, which is more important? இதிலே எது முக்கியம் என்று நீங்கள் கேட்கலாம். I just say Proverbs 9 verse 10, the fear of the Lord is ABC.
நீதிமொழிகள் 9:10 தான் நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Yes, the love of God is important. That's our foundation. தேவ அன்பு என்பது முக்கியம். அதுதான் நம்மளுடைய அடித்தளம். But if you don't have the fear of the Lord, what will happen is this. ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களிடத்தில் இருக்கக்கூடியது இதுதான். You will think that something is the love of God and it will not be the love of God. ஏதோ ஒன்று உங்களிடத்தில் இருக்கக்கூடியது தேவ அன்பு என்று நினைப்பீர்கள், ஆனால் அது தேவ அன்பு அல்ல. I think of the love of God like a book. It's the book by which we get to know God. தேவ அன்பு என்பது இந்த புத்தகத்தை போல, இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் தேவ அன்பை நாம் அறிந்து கொள்கிறோம். And so I open the book. நான் இந்த புத்தகத்தை திறக்கிறேன். But if I don't know ABC, this book means nothing to me. ஆனால் எனக்கு ஆனா அவனா தெரியவில்லை என்றால் இந்த புத்தகம் ஒன்றுமே இல்லை. The love of God is what we're told to keep ourselves in the love of God. தேவ அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். And the love of the Father's love for us is the foundation for our lives. I believe that with all of my heart. நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமே தேவனுடைய அன்பு என்பதை நான் ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். But without the fear of the Lord, I will come up with my own definition of what is the love of God, and it will be completely wrong. ஆனால் தேவ பயம் இல்லாமல் இருப்பேன் என்றால் எனக்கென்று ஒரு சுயமாக ஒரு யோசனையை, தேவ அன்பு இதுதான் என்று நானாக ஒன்றை யோசித்துக் கொண்டிருப்பேன். அதில் நான் முற்றிலும் தவறாக இருப்பேன். Often I'm asked this question. அடிக்கடி நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்பேன். How can a loving God allow so much suffering in the world? அன்புள்ள ஒரு தேவன் எப்படி இந்த உலகத்திலே இவ்வளவு பாடுகளை அவர் அனுமதிக்கிறார் என்று நான் கேட்பேன். Some of your friends in school, maybe your atheist friends, probably ask you that. தேவ நம்பிக்கை இல்லாத உங்களுடைய நண்பர்கள், பள்ளியிலோ கல்லூரியிலோ உள்ள நண்பர்கள் ஒருவேளை இந்த கேள்வி அவர்கள் கேட்கலாம். How can you believe in God when there's so much suffering in the world? How can there be a God there? உலகத்திலே இவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கிறாய்? Or others say, how can a loving God create hell and allow people to suffer in hell forever? வேறு ஒருவர்கள், மற்றொருவர்கள் இப்படியாக சொல்லலாம், எப்படி அன்புள்ள ஒரு தேவன் நரகத்தை உண்டாக்கி அதிலே நம்மை அனுப்ப முடியும்? So either they say there's no such thing as God, தேவன் என்று ஒருவர் இல்லை என்று ஒருவர் சொல்லலாம், or they say there's no such thing as hell. ஆனால் நரகம், வேறொருவர் நரகம் என்கிற ஒரு காரியம் இல்லை என்று அவர்கள் சொல்லலாம். You see how their idea of the love of God has misled them, has deceived them. அவர்களுடைய தேவ அன்பு என்கிறதான அந்த சிந்தை, அந்த யோசனை அவர்களை தவறாக வழிநடத்தி சென்றிருக்கிறது என்பதை பாருங்கள். It's when we truly know the fear of the Lord that we can more deeply and fully understand the love of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவ அன்பை, அந்த ஆழ்ந்த தேவ அன்பை நாம் முற்றிலுமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். And I'm thankful that I grew up in a church that taught me the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு போதித்த சபையிலே நான் வளர்ந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். It taught me that God is holy. கர்த்தர் பரிசுத்தர் என்பதை எனக்கு போதித்தார்கள். And you too must be thankful, dear brothers and sisters, that you're in a church where the fear of God is taught. ஆகவே நீங்களும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கக்கூடிய சபையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு போதிக்கிறதுனாலே நீங்கள் சபைக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Never lose sight of what a privilege it is to be in a church where they teach you the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கக்கூடிய சபையிலே இருக்கக்கூடிய அந்த மேன்மையை நீங்கள் ஒரு காலம் இழந்து போய்விடக்கூடாது. You look at most of the Christian songs that are written, playing on the radio or sung in most churches. அநேக ரேடியோக்களிலே நாம் கேட்கக்கூடிய கிறிஸ்துவ பாடல்களாக இருக்கட்டும் அல்லது அநேக சபைகளிலே பாடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், அவைகளை நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்றால் almost all of them are about the love of God.
அவர்கள் பாடக்கூடிய எல்லா பாடல்களுமே தேவனுடைய அன்பை குறித்து தான் இருக்கும். And we must never, the love of God is much greater than we can imagine. That's for sure. நாம் நினைத்து பார்ப்பதை காட்டிலும் மேலானது தேவனுடைய அன்பு. நிச்சயமாகவே நம்மளுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. But it's people's ideas of what the love of God is like, and they imagine that God loves them because they are using earthly examples of love to describe the love of God. இந்த உலகத்தில் உள்ள அன்பை அவர்கள் உபயோகப்படுத்தி தேவனுடைய அன்பை அவர்கள் காண்பிப்பதினாலே அவர்கள் மோசம் போகிறார்கள். And I'm thankful that the fear of God is able to teach me more about the love of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு தேவனுடைய அன்பை அதிகமாக போதிக்கிறதுனாலே நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Let me give you a simple example of how that is true. அது உண்மை என்பதற்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். If I only know the love of God and I'm told, oh, Jesus died for your sins to take you to heaven. தேவனுடைய அன்பை மாத்திரமே நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு இயேசு கிறிஸ்து உன்னை பரலோகத்திற்கு எடுத்து செல்வதற்காக அவர் மரித்தார் என்று நான் போதிக்கப்பட்டிருப்பேன் என்றால், this is the message you hear in a lot of churches today. இந்த செய்தியை தான் அநேக சபைகளிலே நீங்கள் கேட்கிறீர்கள். Around Christmas time they say Jesus came as a baby. கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையை போல வந்தார். Easter time they say, oh, he died on the cross and rose again. He loves you so much. God is love. ஈஸ்டர் சமயங்களிலே அவர் நமக்காக மரித்தார், அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். This is teaching the love of God without knowing the fear of God. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறியாமலே தேவனுடைய அன்பை போதிப்பது. And so people only know a little bit of the love of God. ஆகவே ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து கொஞ்சம் மாத்திரமே அறிந்திருக்கிறார்கள். I'll tell you how I was taught the love of God. ஆனால் எனக்கு தேவனுடைய அன்பு எப்படி போதிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I was taught first of all that God is an extremely holy being. கர்த்தர் அவர் முற்றிலும் பரிசுத்தர் என்று நான் போதிக்கப்பட்டேன். You know how holy God is? தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? We read in Isaiah 6 that there was a vision that Isaiah got of God in heaven. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை குறித்ததான ஒரு தரிசனத்தை ஏசாயா பெற்றதை குறித்து நாம் வாசிக்கிறோம். And it says that these seraphim, Isaiah 6 verse 2, stood there இரண்டாம் வசனம், in front of it. ஏசாயா 6 இரண்டாம் வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். And it says that they covered their face and their feet with their wings. அவர்களுடைய செட்டைகளினாலே அவர்கள் தங்கள் முகத்தை மூடினார்கள், தங்கள் கால்களையும் முகத்தையும் மூடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Now these are angels who have never sinned in their entire life. இந்த தூதர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக பாவமே செய்யாதவர்கள். There's no sin in them. அவர்களிடத்திலே பாவமே இல்லை. And yet when they look upon the holy God, they cover their face and they cover their feet. ஆனால் அவர்கள் அந்த பரிசுத்தமுள்ள கர்த்தரை தேவனை பார்க்கும் பொழுது தங்களுடைய முகத்தை மூடி கால்களை மூடிக்கொள்கிறார்கள். And they call out, holy, 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 verse 3. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். So I was taught that God is holy. ஆகவே கர்த்தர் பரிசுத்தர் என்பதை நான் போதிக்கப்பட்டிருந்தேன். And I was taught that I am a wretched sinner. நான் ஒரு நிர்பந்தமான பாவி என்பதை குறித்தும் நான் போதிக்கப்பட்டிருந்தேன். This is learning the fear of the Lord first. ஆகவே இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை முதலாவது கற்றுக்கொள்வது. God is so holy that even the angels who have never sinned cover their face and their feet in front of him. கர்த்தர் அவ்வளவு பரிசுத்தர், பாவமே செய்யாத தூதர்கள் அவருக்கு முன்பாக தங்களுடைய முகங்களையும் கால்களையும் மூடிக்கொள்கிறார்கள். And here I am, I was born in sin. இங்கு நானோ பாவத்திலே பிறந்தேன். And on top of that, I have sinned lots in my life.
அதற்கு மேலாக என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்களை நான் செய்திருக்கிறேன். And I don't have to compare myself to that other terrorist or that other really horrible murderer or rapist or anybody to think that I'm somehow better than them. எந்த ஒரு தீவிரவாதியோடு கூட அல்லது கொலைக்காரர்களோடு கூட அல்லது கற்பழிக்கக்கூடியவர்களோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை விட நான் மேன்மையானவன் என்று சொல்ல முடியாது. Compared to how holy God is, the fact that this person did that thing and that other person that other thing and I only did this doesn't matter. தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான், நான் என்ன செய்தேன் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. The gap between me and this holy God is so far. எனக்கும் இந்த பரிசுத்தமான தேவனுக்கும் உள்ள அந்த இடைவெளி மிகவும் அதிகமான ஒரு இடைவெளி. That even if I'm a little bit better than that other person, that's still nothing compared to how far away God is in his holiness. நான் ஒரு மனிதனை காட்டிலும் சற்று மேலானவனாக இருந்தாலும் என்னை விட தேவன் பரிசுத்தமான தேவன் எவ்வளவு உயரத்திலே இருக்கிறார், அந்த இடைவெளி எவ்வளவு அதிகம். And because God knew that it was such a big gap, he sent Jesus. அந்த இடைவெளி அவ்வளவு அதிகமாக இருந்தபடியினாலே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். And Jesus came to this filthy earth full of filthy sin. இந்த அசிங்கம் நிறைந்த பாவங்களால் நிறைந்த இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். And he walked on this earth which was full of filthy sin and never sinned even once. இந்த அசிங்கமான பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அவர் நடந்தார். ஒரு நாளும் கூட ஒரு காலம் அவர் பாவம் செய்யவில்லை. Dear young men, you know how strong the temptation is to look with lust. இச்சையோடு கூட பார்ப்பதிலே எவ்வளவு ஒரு வலிமையான போராட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். Jesus faced it stronger than you ever will. நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு வலிமையான சோதனையை காட்டிலும் இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களின் சோதனைகளை அவர் சந்தித்திருக்கிறார். And as strong as that temptation is for you, it was stronger for Jesus, and yet never once did he give in. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனையின் வலிமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சோதனையின் வலிமை அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரு காலம் அவர் அதற்கு இணங்கவில்லை. And it's because you've sinned once, actually more than once, that he had to even come down to this earth. நீங்கள் ஒரு முறைக்கு அதிகமாக நீங்கள் பாவம் செய்தபடியினாலே அவர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வர வேண்டியதாக இருந்தது. And when I see because I was taught the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் போதிக்கப்பட்டிருந்தபடியினால், because I was taught about his holiness, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து எனக்கு போதிக்கப்பட்டிருந்தபடியினால், and my own sinfulness, என்னுடைய சொந்த பாவ நிலைமை, that all of a sudden the love of God was bigger to me. உடனடியாக திடீரென்று தேவனுடைய அன்பு எனக்கு மேன்மையாக பெரிதாக தோன்றியது. How much bigger? எவ்வளவு பெரியது? So big that I don't want to just sing a song about it. எவ்வளவு பெரியது என்றால் நான் அதை குறித்து வெறுமனே ஒரு பாடல் மட்டும் நான் பாட விரும்பவில்லை. I tell you, if you hear only about the love of God, all you want to do is sing a song about it. தேவனுடைய அன்பை குறித்து மாத்திரமே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் வெறும் பாடலை மட்டும் தான் பாட விரும்புவீர்கள். But if you know the love of God that comes through first being taught the fear of God, ஆனால் தேவனுடைய அன்பை முதலாவது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தின் மூலமாக போதிக்கப்பட்டு அறிந்திருப்பீர்கள் என்றால், you would say, Lord, I must live every moment of my life for you. அப்பொழுது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் நான் உமக்காக வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். You love me so much. How can I ever live for myself ever again? ஆண்டவரே, நீர் என்னை அவ்வளவாய் நேசித்திருக்கிறீர், நான் எனக்கென்று எப்படி நான் வாழ முடியும்? Do you want to know the love of God this way? இந்த விதமாக தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Or are you happy to just listen to good songs about how much God loves you? அல்லது இயேசு தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை வெறும் பாடல்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? That's why like I said, I'm thankful I grew up in a church that taught me the fear of God first. ஆகவே நான் சொன்னது போல இந்த சபையிலே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை குறித்து நான் போதிக்கப்பட்டிருந்தபடினால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
and through the fear of God laid a foundation of the love of God. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தின் மூலமாக தேவனுடைய அன்பாகிய அந்த அடித்தளம் எனக்குள்ளாக உருவாக்கப்பட்டது. And the foundation in the love of God that comes through the fear of God is the only firm foundation we can have. தேவ பயத்தின் மூலமாக தேவனுடைய அன்பாகிய அடித்தளம் நமக்குள்ள உருவாகக்கூடிய அந்த அடித்தளம் ஒன்றே ஒரு உறுதியான அடித்தளமாக இருக்க முடியும். Otherwise, you will have a Christianity that is like most of these other preachers and singers in the world. அப்படி இல்லை என்றால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள மற்ற கிறிஸ்தவர்களைப் போல பாடல் பாடக்கூடிய கிறிஸ்தவர்களைப் போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். You can sing wonderfully and beautifully about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து மிகவும் அழகாக அற்புதமாக உங்களால் பாட முடியும். But then you find out while they were doing that, they were committing adultery. ஆனால் பின்பு நீங்கள் அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் விபச்சாரத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். Or they can preach so powerfully about devotion to God and love for Him, and yet in secret they were living in sin. தேவ பக்தியை குறித்தும் அவர் மீது அவருடைய அன்பை குறித்தும் அவர்கள் வலிமையாக போதிக்கலாம், ஆனால் அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். I want to say it plainly. If you don't know the fear of God, whatever you know about the love of God is a deception. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை நீங்கள் அறியாமல் தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் எதை அறிந்திருந்தாலும் அது ஒரு வஞ்சகம். Oh, I want you to know the love of God. It will be a foundation that will preserve your life. உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியது தேவனுடைய அன்புதான். அதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். But we must know the true love of God, not some other false love that the world, even in Christendom, is preaching. ஆனால் உண்மையான தேவ அன்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவ வட்டாரத்திலே போதிக்கப்படக்கூடிய போலியான தேவ அன்பை அல்ல. So the fear of God is very important. ஆகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் மிகவும் முக்கியம். In the next few minutes, I just want to give you a few examples of men who had the fear of God. அடுத்த ஒரு சில வினாடிகள் தேவ பயம் கொண்ட கர்த்தருக்குரிய பயத்தை கொண்டிருந்த தேவ மனுஷர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். The greatest example, of course, is Jesus. He had the fear of God more than anybody else, even though he was God. உண்மையான ஒரு உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தான். எந்த ஒரு மனுஷனை காட்டிலும் கர்த்தருக்குரிய பயம் அவரிடத்திலே அதிகமாக காணப்பட்டது. What does it mean for Jesus to have had the fear of God? இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் பெற்றிருந்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? We read in Hebrews 5 verse 7 that he cried out with loud crying and tears, and his cries were heard because he had the fear of God. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் மாம்சத்திலிருந்து நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். அங்கே அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ பயம் அவரிடத்திலே இருந்தது. Yes. So Jesus had the fear of God in him, even though he was God. இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தாலும் அவர் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை அவர் கொண்டிருந்தார். What does that mean? Very simply, it means this. அதற்கு அர்த்தம் என்ன? அதற்குரிய அர்த்தம் வெறும் மிகவும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான். He recognized that if he didn't remain in humility and he didn't remain dependent on his Father all the time, he would fall into sin. அவர் தாம் தாழ்மையாக இருக்கவில்லை, நான் எப்பொழுதுமே தேவனையே பிதாவே சார்ந்திருக்கவில்லை என்றால் நான் பாவத்திலே விழுந்து விடுவேன் என்ற ஒரு சிந்தை கொண்டிருந்தார். He recognized that it says that he could have suffered this death that's mentioned in the middle of verse 7. இந்த 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்க முடியும், மரித்திருக்க முடியும். And he cried out to be saved from that death. அந்த மரணத்திலிருந்து தாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் பலத்த சத்தத்தோடு அவர் கதறினார். Not physical death, because we know he died. சரீர பிரகாரமான மரணம் அல்ல, ஏனென்றால் அவர் மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The death of sinning. Sin is death.
பாவம் என்கிறதான ஒரு மரணம். And so Jesus knew, Father, if you don't uphold me, if you don't keep me, I too will fall into sin. So keep me, preserve me, help me. ஆகவே இயேசு கிறிஸ்து, பிதாவே நீர் என்னை தாங்கவில்லை, நீர் என்னை எனக்கு பலன் தரவில்லை என்றால் நான் இந்த பாவத்திலே விழுந்து விடுவேன், ஆகவே தயவு செய்து என்னை தாங்கும் என்று அவர் கதறினார். Where did that crying come from? அந்த கதறுதல் எங்கிருந்து வந்தது? He had the fear of a reverence for his father inside him. அவருக்குள்ளாக பிதாவுக்குரிய அந்த கர்த்தருக்குரிய பயம், அந்த பயபக்தி அவரிடத்திலே காணப்பட்டது. So Jesus is the greatest example in knowing how we too must live in the fear of God. நாம் எல்லோருமே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே மேலான ஒரு மாதிரியாக இருக்கிறார். I want to give you 3 other examples. மேலும் 3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். First is a man named Job. Let's turn to the book of Job. யோபு என்கிறதான மனுஷன். See, if you have the fear of God, God can allow you to face any trial and you will still be blameless. அவர் கர்த்தருக்குரிய பயத்தை கொண்டிருந்தார். தேவன் எப்படிப்பட்ட சோதனையை அனுமதித்தாலும் அவர் தேவன் மீது நம்பிக்கையோடு இருந்தார். It says about Job in Job 1 verse 1 that he was blameless, upright, fearing God and turning away from evil. அவரை குறித்து 1ஆம் அதிகாரம் யோபு 1:1 அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். Now maybe Job wrote this about himself, I don't know. யோபு அவரை குறித்தே அவர் இதை எழுதினாரா என்று எனக்கு தெரியவில்லை. But God said the same thing about him in verse 8. ஆனால் கர்த்தர் தேவன் அவரை குறித்து அதே காரியத்தை 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். God also said, yeah, Job is right. He is blameless and upright and fears me and turns away from evil. தேவன் யோபு சொன்னது சரிதான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். Now imagine if your life was like Job's. உங்களுடைய வாழ்க்கை யோபுவினுடைய வாழ்க்கையை போல் இருக்கிறது என்று சற்று நினைத்து பாருங்கள். Job didn't have a church that he could go to. யோபு செல்வதற்கென்று ஒரு சபை இல்லை. He didn't have a Bible that he to read to know the fear of God. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை அறிந்து கொள்ள அவர் வாசிப்பதற்கென்று ஒரு வேதாகமம் அவரிடத்திலே இருக்கவில்லை. He just in his heart knew there's a God up there who was holy and who was to be reverenced and feared. அவருடைய இருதயத்திலே பரலோகத்திலே கர்த்தர் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நான் பயப்பட வேண்டும், அவருக்கு நான் பயபக்தியோடு அவரிடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்திருந்தார். And because of his fear of God, God could test him so severely. அவருக்கு இருந்த அந்த கர்த்தருக்குரிய பயம் அவரிடத்திலே இருந்ததினால் அவரை மிகவும் மோசமான சோதனைகளினாலே தேவன் அவரை சோதிக்க முடிந்தது. In one day he lost all of his wealth and all of his children. ஒரே நாளிலே தம்முடைய எல்லா சொத்துக்களையும் தம்முடைய பிள்ளைகளையும் அவர் இழந்து போனார். Imagine if you didn't have a church, you had no Bible, no friends alongside you who could help you, and in one day you lost all of your wealth and all of your children, all of your family. உங்களுக்கு சபை இல்லை, நீங்கள் வாசிக்க வேதாகமும் இல்லை, உங்களை உற்சாகப்படுத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இல்லை, ஆனால் ஒரே நாளிலே உங்களுக்குண்டான உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள். What would happen to your faith? உங்களுடைய விசுவாசத்திற்கு என்ன ஆகும்? Some people who have a church, have a Bible, have friends, when they go through a little trial, they lose their faith in God. ஒரு சிலருக்கு சபை உண்டு, வேதாகமம் உண்டு, நண்பர்கள் உண்டு, ஆனால் ஒரு சின்ன சோதனை வந்த உடனே அவர்கள் விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகிறார்கள். There was a man who didn't have a Bible, didn't have church, friends like that, and all his wealth and all his children were lost in one day, and he worshipped God. ஆனால் இங்கு ஒரு மனுஷனுக்கு சபை இல்லை, வேதாகமம் இல்லை, நண்பர்கள் இல்லை, தமக்கு உண்டான சொத்துக்கள் தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பின்பாக அவர் தேவனை தொழுது கொண்டார். Verse 20, Job 1 verse 20. யோபு 1:20. After he finds out the last news of his day that the children are all dead,
தம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் மரித்து விட்டார்கள் என்கிறதான அந்த கடைசி செய்தி கேட்ட விடனே he's sad. Oh, he's really, really sad. He doesn't know. He's shocked. அவர் மிகவும் துக்கமாக அவர் திகைத்து போய் It says he arose, tore his robes, shaved his head, and fell to the ground and worshipped God. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து என்று நாம் வாசிக்கிறோம். Verse 21, the Lord gave, the Lord has taken away, blessed be the name of the Lord. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். 21ஆம் வசனம். Through all this, Job did not sin, nor did he blame God. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. No, that literally means he didn't say, Lord, why are you treating me like this? சொல்ல போனால் அவர், ஆண்டவரே என்னை ஏன் இப்படி நடத்துகிறீர் என்று கூட அவர் சொல்லவில்லை. Do you want such a faith, dear young people, that no matter what you go through in your life, it can never shake you? அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உங்களை அசைக்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? You're going to face many trials in the years ahead. வரப்போகிற வருடங்களிலே அநேக சோதனைகளை சந்திக்க போகிறீர்கள். You'll face many disappointments. அநேக டிசப்பாயின்ட்மெண்ட்ஸை சந்திக்க போகிறீர்கள். You'll face many failures. அநேக தோல்விகளை சந்திக்க போகிறீர்கள். People will take advantage of you. உங்களை சாதகமாக பயன்படுத்துவார்கள். If you are a radical Christian, you will be persecuted. நீங்கள் ஒரு தீவிரமான ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். Life will seem unfair to you. வாழ்க்கையானது ஒரு நியாயமில்லாத, உங்களிடத்திலே நியாயமாக நடந்து கொள்ளாது போல உங்களுக்கு தோணலாம். Many of your friends may even betray you. உங்களுடைய நண்பர்கள் அநேகர் உங்களை காட்டிக் கொடுக்கலாம் அல்லது உங்களை பகைக்கலாம். Will it be said about you also that he did not sin and he did not blame God for what he was facing? அப்பொழுது உங்களை குறித்து இப்படி சொல்லப்பட முடியுமா? அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. Do you want such a life? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமா? It begins with the fear of the Lord. அது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே ஆரம்பிக்கிறது. Another example is Abraham. இன்னொரு உதாரணம் ஆபிரகாம். Just turn to Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். If you have the fear of the Lord, God can prove in your life that he is more precious to you than anything else. உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையானவர் என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும். See, Abraham had lived a pretty good life up to this point. He had followed God and he was even called a friend of God. இந்த நாள், இந்த நிலைமை வரைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை ஆபிரகாம் வாழ்ந்திருந்தான். அவன் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டிருந்தான். He's about 115 or 120 years old now in Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு 115 வயதாக இருக்கலாம். He's experienced a miracle. He had a son born when he was 100 years old. 100 வயதாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மகன் பிறக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை அவன் பார்த்திருந்தான். His wife Sarah was 90 years old when she gave birth to Isaac. ஈசாக்கு பிறக்கும் பொழுது அவனுடைய மனைவியாகிய சாராவுக்கு 90 வயது. Imagine if you waited 100 years for something and finally you got it. சற்று யோசித்து பாருங்கள், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக 100 வருடம் காத்திருந்து பின்பு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். And it was a good thing. It was a blessing from God. அது ஒரு நல்ல காரியம், தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம். And then one day God says, now I want to take that from you. ஆனால் ஒரு நாளிலே தேவன் அந்த காரியத்தை நான் உன்னிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். God told Abraham, I want you to take this Isaac that you waited 100 years for and go and kill him. 100 வருடங்களாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஈசாக்கை நீ எடுத்துக்கொண்டு போய் எனக்காக பலியிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Abraham feared God. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தார். He says he woke up the next morning and decided, okay, Lord,
I have to give up this son that you gave me. அவர் அடுத்த நாள் காலையிலே எழுந்து, சரி ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த இந்த மகனை நான் உமக்கென்று பலியிடுகிறேன். Imagine what pain Abraham must have been going through when he was walking up that mountain with his son. அந்த மலை மீது தன்னுடைய மகனோடு கூட நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் இருதயத்திலே எப்படிப்பட்ட வலி உண்டாயிருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். But imagine what delight God in heaven was seeing. Here is somebody who fears me. ஆனால் கர்த்தர் அங்கிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் என்று எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். You know the story. Abraham was about to put the knife through his son and God said, stop. உங்களுக்கு கதை தெரியும். ஆபிரகாம் அந்த பட்டயத்தை எடுத்து அவனை கொலை செய்ய போகும் பொழுது ஆண்டவர் நிறுத்து என்று அவர் சொன்னார். Verse 12, Genesis 22 verse 12. He said, do not stretch out your hand against the lad and do nothing to him, for now I know that you fear God, since you have not withheld your son, your only son, from me. ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Here's how you know that you really fear God. இப்படியாகத்தான் நீங்கள் உண்மைக்குமே கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் என்பதை அறிய முடியும். You say, Lord, you can take anything from me. There's nothing I will hold back from you. ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எனக்கென்று நான் எதையும் மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டேன். Wonderful example in Abraham. ஒரு நல்ல ஒரு மாதிரி தான் ஆபிரகாம். The last example is Joseph. Let's turn to Genesis 39. கடைசி மாதிரி உதாரணம் யோசேப்பு. ஆதியாகமம் 33 அதிகாரத்திற்கு நாம் திரும்புவோம். Joseph was quite innocent, and yet even his own brothers took advantage of him and sold him as a slave. They wanted to kill him first. யோசேப்பு சிறுவனாக இருக்கும் பொழுதே அவனுடைய சகோதரர்கள் அவனை சாதகமாக பயன்படுத்தி அவனை எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். And if anybody could have thought, God, you're being unfair to me, Joseph would have been one. ஆண்டவரே, என்னிடத்திலே நீர் நீதியாக நடந்து கொள்ளவில்லை என்று எந்த ஒரு மனுஷன் சொல்ல வேண்டும் என்றால் அது யோசேப்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும். Suffered tremendously, from great suffering. அவர் மிகுந்த பாடுகளின் வழியாக கடந்து போனார். And he was sold into the house of as a slave to a man named Potiphar. போத்திபார் என்கக்கூடிய அந்த மனுஷனுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். And one day when nobody was at home, Potiphar's wife came and tried to entice him to sin with her. யாருமே பார்க்காத ஒரு நாளிலே போத்திபாரனுடைய மனைவி தன்னோடு கூட பாவம் செய்யும்படிக்கு அவனை தூண்டினார். I don't know what Joseph was thinking. யோசேப்பு என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. But I know what it's like to be tempted as a man. ஆனால் ஒரு ஆணாக சோதிக்கப்படுவது என்றால் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And in that moment, I'm sure Joseph was thinking, nobody will find out. அந்த தருணத்திலே யோசேப்பு இப்படியாக யோசித்திருக்கலாம், யாருமே இதை கண்டுபிடிக்க முடியாது. We'll lock all the doors, we'll turn off the lights, nobody will see. நாம் கதவை எல்லாம் பூட்டி விளக்கை எல்லாம் அணைத்து விடுவோம், யாரும் இதை பார்க்க முடியாது. He too didn't have a church, didn't have a Bible. It's all by himself in a far off country. அவருக்கும் கூட ஒரு சபை இல்லை, வேதாகமம் இல்லை, தூர தேசத்திலே யாருமே இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். And I'm sure the devil came with the thought, Joseph, why would you want to honor this God who has forsaken you in this land of Egypt? கண்டிப்பாக சாத்தான் இப்படி ஒரு சோதனையோடு கூட வந்திருப்பான். இந்த தூர தேசத்திலே உன்னை கண்டு கொள்ளாமல் விட்ட இந்த தேவனை நீ ஏன் கணம் செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? You should have been married by now. It's okay. Go ahead and sin. இந்த சமயத்துக்குள்ளாக நீ இந்நேரம் நீ திருமணம் ஆகியிருக்க வேண்டும். பரவாயில்லை, நீ சென்று அந்த பாவத்தை செய். Just one time. Nothing bad can happen, right? ஒரே ஒரு முறை, இதிலே மோசமானது ஒன்றும் இருக்க முடியாது.
And look at what he said in verse 9. அவன் என்ன சொன்னான் என்று 9ஆம் வசனத்திலே பாருங்கள். The last part of verse 9. How can I do this great evil and sin against God? தேவனுக்கு கர்த்தருக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன்? What will it be like, dear young people, when you're in a far off country and you can sin and nobody will find out? தூர தேசத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது யாருமே கண்டுபிடிக்க முடியாத அந்த இடத்திலே நீங்கள் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? Your parents are not there, the elders from the church are not there, you're in college somewhere else, nobody will know how you're sinning. உங்களுடைய பெற்றோர்கள் அங்கு இல்லை, உங்களுடைய மூப்பர்கள் அங்கு இல்லை, நீங்கள் அங்கு செய்யக்கூடிய பாவத்தை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. And you may even be able to get away with it for some time. அதிலிருந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தப்பித்துக் கொண்டும் இருக்கலாம். The fear of God will keep you from sin. ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அந்த பாவத்திலிருந்து உங்களை காக்கும். Proverbs 15 verse 3 says, the eyes of the Lord are across the face of the earth, beholding the evil and the good. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. Remember this verse, dear young people. Proverbs 15 verse 3. அருமையான வாலிப பிள்ளைகளே, நீதிமொழிகள் 15 3ஆம் வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். You may think the lights are turned off, it's dark, nobody can see what you're doing, but the eyes of the Lord are in every place, watching the evil and the good. நீங்கள் நினைக்கலாம் விளக்கெல்லாம் அணைக்கப்பட்டிருக்கிறது, யாராலும் நம்மை பார்க்க முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நோக்கி பார்க்கிறது. It's a wonderful thing to live in the fear of the Lord. ஆகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே வாழ்வது என்பது ஒரு அருமையான ஒரு காரியம். It is truly the best choice because you will have the best life. அதுவே ஒரு உத்தமமான காரியம், ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொண்டிருக்கலாம். I won't take too much time, so you just write down these verses and you can look them up sometime. நான் அதிக நேரம் எடுக்க மாட்டேன். தயவு செய்து இந்த வசனங்களை உங்களுடைய நோட்டு புத்தகங்களிலே எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டுமாய் அதை திருப்பி பார்க்கலாம். Isaiah 8 verse 13. ஏசாயா 8:13. If you fear God, you don't have to be afraid of anything else. ஏசாயா 8:13. That's the Living Bible paraphrase of Isaiah 8 நீங்கள் verse கர்த்தருக்கு 13. பயப்படுவீர்கள் என்றால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று லிவிங் வேதாகமம் சொல்லுகிறது. If you fear God, you will not have to be afraid of anything else. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்றால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. Another promise, Psalm 25. இன்னொரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 25 verse 14. 14ஆம் வசனம். If you fear God, God will tell you his secrets. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. There are secrets hidden in God and in his word that he will tell you because you fear him. தேவனிடத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய ரகசியம் புதைந்திருக்கிறது. நீங்கள் அவருக்கு பயப்படுவீர்கள் என்றால் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுவார். One last promise, the book of Malachi is the last book in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகமாகிய மல்கியாவின் புத்தகம், அதிலிருந்து ஒரு வாக்குத்தத்தம். If you fear God, God will pay attention to you. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். Malachi 3 verse 16. மல்கியா 3:16. Those who feared the Lord had a meeting, and the Lord was paying attention to them. And a book of remembrance was written before him for those who fear the Lord and who esteem his name. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. There are many people all over the world having meetings.
உலகத்திலே உலகம் முழுவதுமாக அநேகர் இப்படியாக ஒரு கூட்டங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. The ones whom God pays attention to are the ones who fear him. ஆனால் யாருக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்றால் அவருக்கு பயப்படக்கூடியவர்களுக்குத்தான். Remember these, dear brothers and sisters, and I pray that we will all learn the fear of the Lord more in the days to come. ஆகவே வரப்போகிற நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Let's pray together. நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். Dear Father, I want to fear you more in the days to come. Please help me. ஆண்டவரே, வரப்போகிற நாட்களிலே ஆண்டவரே நான் உமக்கு பயந்திருக்க விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யும். And please help especially these dear young people. முக்கியமாக இந்த பிரியமான இளம் வாலிப பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். But even in this conference, beginning in this conference and in the days to come, இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலும் வரப்போகிற நாட்களிலும் நீர் உதவி செய்யும். you will pay attention to what is going on there in Thanjavur. இங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் உற்று பார்க்க போகிறீர். Because these are people who fear you. ஏனென்றால் இவர்கள் எல்லோருமே உமக்கு பயப்படக்கூடிய ஜனங்கள். Wherever they go, you will preserve them from evil because of their fear of you. அவர்களிடத்திலே உமக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கிறபடியினால் அவர்கள் எங்கு சென்றாலும் நீர் அவர்களை பாதுகாக்க போகிறீர். Make it so, Lord, I pray. அவர்கள் பறந்து செல்வார்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.